Friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 10th standard சோசியல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மாநில அரசு பாடத்துல இருக்க லைன் பை லைன் क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரியில எல்லா லெசன்ஸ்க்குரிய லைன் பை லைன் क्वेश्चंस வந்து நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல முதல் ரெண்டு பாடத்திற்குரிய லைன் பை லைன் क्वेश्चंस வந்து பார்த்தாச்சு. சோ ப்ரீவியஸா கொடுத்திருக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க செக் பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஜிகே அண்ட் தமிழ் வந்து கம்பைன் பண்ணி படிங்க. ஜிகேவே படிக்காம தமிழே படிக்காம ஸோ ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து போர் அடிக்காமல் படிக்க முடியும். ஸோ படிக்கிறதும் வந்து உங்களுக்கு மனசில் வந்து இருக்கும் சரிங்களா. அதனால் ஜிகேவும் சைட் பை சைட் படிச்சிருங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை ஏழு வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. இந்த வீடியோக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். மாநில அரசு தேசிய தலைநகரான டெல்லி உட்பட எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? ஆன்சர் 9. தேசிய தலைநகரான டெல்லி உட்பட மொத்தம் வந்து எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? ஆன்சர் 9. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? ஆன்சர் 28. இந்தியாவின் மொத்த மாநிலங்கள் 28. மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த எது வந்து வழிவகுக்கிறது? ஆன்சர் அரசியலமைப்பு. மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த எது வழிவகுக்கிறது? ஆன்சர் அரசியலமைப்பு. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்க அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் 1957 நவம்பர் 17. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது 1957 நவம்பர் 17. சிறப்பு அந்தஸ்து நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து 1957 நவம்பர் 26ஆம் தேதி. ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு 2019. சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது 1957, நீக்கப்பட்டது 2019. அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 152லிருந்து 237 வரைக்கும். அரசியலமைப்பினுடைய எந்த சட்டப்பிரிவு அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி சொல்லுதுன்னா 152லிருந்து 237வது சட்டப்பிரிவு வரை. இந்த சட்டப்பிரிவு வந்து எதில் இருக்குன்னா, எத்தனையாவது பகுதியில் இருக்குன்னா அரசியலமைப்பில் பகுதி 6ல் வந்து இருக்கு. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தின் அரசியலமைப்பின் தலைவராக இருப்பவர் யாருன்னா ஆளுநர். மாநில நிர்வாகம் யாருடைய பெயரில் வந்து செயல்படுதுன்னா ஆளுநரின் பெயரில் வந்து செயல்படுது. அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 154. அரசியலமைப்பினுடைய எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 154. மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் குடியரசுத் தலைவரால். மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரினுடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். மாநில ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்படலாம். யாருடைய விருப்பத்தின் பேர்லனா குடியரசுத் தலைவரினுடைய விருப்பத்தின் பேர்ல. பொதுவாக வந்து ஆளுநர் தனது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட மாட்டார். அடுத்தடுத்த மாநிலங்களாக வந்து நியமிக்கப்படுவாங்க. குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்தில் இருந்து வேறொரு மாநிலத்திற்கு ஆளுநர் வந்து மாற்றப்படலாம். ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு ஆளுநரை மாற்றும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் வந்து எந்த நேரத்திலும் பதவி விலகலாம். மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவரின் பெயரை வந்து முன்மொழிய வேண்டும். ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஸோ அந்தந்த மாநிலத்தில் அதாவது பொதுவாக சொந்த மாநிலங்களில் ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்பட மாட்டாங்க.
ஆளுநருக்கு வந்து ஆளுநரை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இவர் பணித்துறப்பு செஞ்சாலும் அதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் வந்து கொடுக்கலாம். மாநில சட்டமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஆளுநரினுடைய பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. யார் வந்து பங்கு பெறலாம்? குடியரசுத் தலைவர். அதே மாதிரி ஒருவர் வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் வந்து ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது ஒருவரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவரின் பெயரை வந்து முன்மொழிய வேண்டும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூற்றுகளில் அந்த ஆளுநர் பற்றி தவறான கூற்று எது அல்லது ஆளுநர் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு வந்து கேட்கலாம். அதனால் ஒவ்வொரு இந்த பேராகிராஃப் மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கூற்று காரணத்தில் கேட்கலாம். 13வது கொஸ்டின். அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் பணிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம்? ஆன்சர் சட்டப்பிரிவு 158(3)(a) படி. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 157 மற்றும் 158. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை வந்து கூறுது? சட்டப்பிரிவு 157, 58. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது நிரம்பியராக இருக்க வேண்டும்? ஆன்சர் 35 வயது. ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? ஆன்சர் 35. ஆளுநர் எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகள் தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? ஆன்சர் சட்டப்பிரிவு 163 படி. மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் ஆளுநர். முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர். ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிப்பவர் ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். துணைவேந்தர்களையும் நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் யார் வந்து மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார்? ஆன்சர் ஆளுநர். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் போது குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்பவர் ஆளுநர். மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர். மாநில சட்டமன்றத்தை கூட்டுவதற்கும் கலைப்பதற்கும் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர். தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலும் உரையாற்றுபவர் ஆளுநர். நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு யார் வந்து செய்தி அனுப்பலாம்? ஆன்சர் ஆளுநர். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் யார் வந்து நியமனம் செய்யலாம்? ஆன்சர் ஆளுநர். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் யார் கையொப்பமிட்ட பிறகே சட்டமாகும்? ஆன்சர் ஆளுநர். மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு சட்ட மசோதாவும் வந்து ஆளுநரின் கையொப்பமிட்ட பிறகே சட்டமாகும். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் என கூறும் பிரிவு 213வது சட்டப்பிரிவு.
இந்த அவசர சட்டம் 6 மாதத்திற்கு மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்க வேண்டும். அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம். மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை அரசியலமைப்பு யாருக்கு வழங்குகிறது? ஆன்சர் ஆளுநருக்கு. தேவைப்பட்டால் ஆளுநர் துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்யலாம். யாருடைய அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும்? ஆன்சர் ஆளுநர். யார் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும்? ஆன்சர் ஆளுநர். அரசின் எதிர்பாரா செலவினங்களுக்காக எந்த அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும்? ஆன்சர் ஆளுநரின் அவசர நிதியிலிருந்து. ஆளுநர் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார்? ஆன்சர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை. மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞராய் நியமனம் செய்பவர் ஆளுநர். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்பவர் ஆளுநர். யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்? ஆன்சர் ஆளுநரின் ஆலோசனையின் பேரில். குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்க யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா ஆளுநருக்கு. குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை தண்டிக்கவும் விடுதலை செய்யவும் தண்டனையை குறைக்கவும் நிறுத்தி வைக்கவும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. ஆனால் மரண தண்டனையை பெற்ற குற்றவாளிகளுக்கு இது செல்லாது. மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும் சட்டப்பிரிவு 356. குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்பவர் ஆளுநர். எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு சிறப்புரிமைகளை வழங்குகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 361(1). மாநிலத்தின் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் ஆளுநர். மாநிலத்தின் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் ஆளுநர். உண்மையான தலைவர் முதலமைச்சர். ஆளுநர் மாநிலத்தின் அரசின் தலைவர், முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். முதலமைச்சரினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை முதலமைச்சராக நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். யார்னா முதலமைச்சர். சட்டமன்ற கூட்டத்தொடரை துவக்கி வைக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குபவர் முதலமைச்சர். தமிழகத்தில் சுதந்திரத்தின் போது முதலமைச்சராக இருந்தவர் ஓ.பி. ராமசாமி. 1947 1949 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. தமிழகத்தில் சுதந்திரத்தின் போது முதலமைச்சராக இருந்தவர் ஓ.பி. ராமசாமி. சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சரானவர் ராஜகோபாலாச்சாரியா. 1952 54 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் முதலமைச்சர். அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துபவர் முதலமைச்சர். ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுபவர் முதலமைச்சர். ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்வது எந்த சட்டப்பிரிவு? ஆன்சர் சட்டப்பிரிவு 163. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் ஏற்படுத்தப்பட்ட சட்டப்பிரிவு 163(1). ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு 164(1). ஆளுநரால் முதலமைச்சர் எந்த சட்டப்பிரிவின்படி நியமிக்கப்படுறாருன்னா 164(1). முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு 164(1)(a). சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் அவர் எத்தனை மாத காலத்திற்குள் உறுப்பினராக வேண்டும்? ஆன்சர் 6 மாதம். இந்தியாவில் ஈரவை கொண்ட சட்டமன்ற மாநிலங்கள் எவை?
ஆன்சர் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இங்கே எல்லாமே ஈரவைகளை கொண்ட சட்டமன்ற மாநிலங்கள், அதாவது மேலவை, கீழவை, மாநிலங்களவை, மக்களவை. அது மாதிரி கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதியாக கொண்டது. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி எத்தனை அமைச்சர்கள் வரை இருக்கலாம்? ஆன்சர் 36. அமைச்சர்கள் 234, 15 விழுக்காடு. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஆன்சர் 500க்கு மிகாமல், குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருத்தல் வேண்டும். சட்டமன்றத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 5 ஆண்டுகள். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம். சட்டமேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? ஆன்சர் 14 நாட்கள். இந்தியாவின் 28 மாநிலங்களில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது? ஆன்சர் 6 மாநிலங்கள்ல. மாநிலங்களின் சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? ஆன்சர் 30 வயது. சட்ட மேலவைக்கான தேர்தல் 3/1 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12/1 பங்கு உறுப்பினர் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12/1 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 3/1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 6/1 பங்கு உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார். இதான் சட்ட மேலவைக்கான தேர்தல். தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை இல்லை, நீக்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1986. சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 169வது சட்டப்பிரிவு. பண மசோதாவை சட்டமன்ற கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். பண மசோதாவை சட்டமன்ற கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. எதனுடைய அனுமதி? கீழவையின் அனுமதியின்றி. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றம் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 1862. கல்கத்தா, பம்பாய், சென்னையில் தான் முதலில் உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது 1862. 2 மற்றும் 2ற்கும் மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய ஆண்டு 1956. இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது? ஆன்சர் சண்டிகர். எந்த நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு, அதாவது அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகியவற்றிற்கு ஒரே நீதிமன்றமாக செயல்படுகிறது? ஆன்சர் கவுஹாத்தி உயர்நீதிமன்றம். இதன் கிளைகள் இட்டாநகர், கவுஹிமா, ஐஸ்வால் ஆகிய இடங்களில் உள்ளது. ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு மட்டும் தனியாக உயர்நீதிமன்றம் உள்ளது? ஆன்சர் டெல்லி. இந்தியாவில் தற்போது வரை எத்தனை உயர்நீதிமன்றம் உள்ளது? ஆன்சர் 25. எந்த நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறையை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன? ஆன்சர் சென்னை, மும்பை, கொல்கத்தா. விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1862 ஜூன் 26. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதிமன்றம்
உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதிமன்றம் எது? ஆன்சர் சென்னை உயர்நீதிமன்றம். மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எந்த தொகைக்கு மேற்பட்ட குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும்? ஆன்சர் ரூபாய் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை. அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய சட்டப்பிரிவு 226. நீதி புனராய்வுனா என்னன்னா, மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம்தான் நீதி புனராய்வு. 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர் நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது. 1977ஆம் ஆண்டு 43வது சட்ட திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து முதலமைச்சர்கள் யார் யார் எந்தெந்த ஆண்டில் இருந்தாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது முதலமைச்சராக இருந்தவர் ஓபி ராமசாமி. 1947லேருந்து 49 வரைக்கும் இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு முதலமைச்சர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. கே பழனிசாமி 2022 வரைக்கும். இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் மாநில அரசு பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் சயின்ஸில் 2 லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 லெசனுமே ரொம்ப முக்கியமான லெசனு. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு சோசியல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பொலிட்டிக்ஸில் தான் அதிகமாக நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த டைப் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் 2 or 3 டைம்ஸ் கேளுங்க, இல்லாட்டி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.